மேற்கு ஆசியாவில் நடக்கும் போர், குறிப்பாக இஸ்ரேல் அமெரிக்க கூட்டணிக்கும் ஈரானுக்கும் இடையே நடந்து வரும் மோதல் இப்போது அதன் 2வது முழு வாரத்தில் நுழைந்துள்ளது. மேலும் பொருளாதார அதிர்வலைகள் கடுமையாக தாக்குகின்றன. இன்று இந்த அதிகரிப்பு உலகத்தையும் குறிப்பாக இந்தியாவையும் ஒரு பெரிய பொருளாதார மந்தநிலை அல்லது ரிசெஷன் போன்ற சூழ்நிலையை நோக்கி தள்ளுகிறதா என்பது பற்றி பேசுகிறோம். இதுபோன்ற போர்கள் போர்க்களங்களுக்குள் மட்டுப்படுவதில்லை. அவை உலகளாவிய சப்ளை செயின்ஸை சீர்குலைக்கின்றன, எரிசக்தி செலவுகளை உயர்த்துகின்றன, மேலும் எல்லா இடங்களிலும் சந்தைகளை உழுக்கும் நிச்சயமற்ற தன்மையை உருவாக்குகின்றன. திங்களன்று சந்தைகள் மீண்டும் திறக்கப்பட்ட போது என்ன நடந்தது என்பதையே பாருங்கள். கச்சா எண்ணெய் விலை வெகுவாக உயர்ந்தது, ஒரே நாளில் 20%க்கும் மேல். இது பிரெண்ட் கச்சா எண்ணெயை ஒரு கட்டத்தில் ஒரு பீப்பாய்க்கு $110க்கும் மேலாக தள்ளியது. மேலும் WTI இதேபோன்ற அளவுகளில் இருந்தது. சிறிது சீராகும் முன் $119 வரை அதிகபட்சமாக இருந்ததாக பதிவாகியுள்ளது. இது பல ஆண்டுகளில் இல்லாதத ஒரு நாள் தாவலாகும். மேலும் இது உலகளாவிய பங்குச் சந்தைகளில் ஒரு சுனாமியை உருவாக்குகிறது. இந்த வீடியோவில் இந்த இஸ்ரேல் ஈரான் அமெரிக்க மோதல் எவ்வாறு உலகத்தையும் இந்தியாவையும் சாத்தியமான பொருளாதார மந்தநிலையை நோக்கி இயக்குகிறது என்பதை சரியாக பிரிப்போம். எண்ணெய் விலை வெடிப்பு, ஹோர்முஸ் ஜலசந்தி ஏன் மிகவும் முக்கியமானது? உலகளவில் சந்தை எதிர்வினைகள், இந்தியாவுக்கு நேரடி அடிகள், நெருப்புக்கு எரிபொருளாக சேர்க்கும் அரசியல் அறிக்கைகள் மற்றும் இவை அனைத்தும் உங்களை போன்ற சாதாரண மக்களுக்கு என்ன அர்த்தம் என்பதை உள்ளடக்குவோம். தொடர்ந்து பாருங்கள், இது விரிவாக இருக்கப் போகிறது. எனவே ஆழமாக பார்ப்போம். முதலில் எண்ணெய் விலைகளை மையமாக கொள்வோம், ஏனெனில் அதுவே இப்போது மையப்புள்ளியாக உள்ளது. கடந்த வாரம் மட்டும் கச்சா எண்ணெய் விலையில் அதிர்ச்சியூட்டும் நகர்வுகள் ஏற்பட்டுள்ளன. கடந்த வாரம் செல் பெஞ்ச்மார்க்ஸில் தோராயமாக 25% அதிகரிப்புகளை கொண்டு வந்தது. மேலும் திங்கள் திறப்பு மற்றொரு பாரிய தாவலை கண்டது. 2022 ரஷ்யா உக்ரைன் படையெடுப்பிற்கு பிறகு நாம் ஒரு பீப்பாய்க்கு $100 இவ்வளவு ஆக்ரோஷமாக நிலையாக கடந்தது இதுவே முதல் முறை. இன்று நிலவரப்படி பிரெண்ட் கச்சா எண்ணெய் சரியான நேரத்தை பொறுத்து $106 முதல் $116 வரை வர்த்தகமாகிறது. மேலும் WTI $102 முதல் $115 வரை உள்ளது. இன்ட்ராடே ஸ்பைக்குகள் இன்னும் அதிகமாக உள்ளன. இதை தூண்டியது எது? இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க இணைந்த வான்வழி தாக்குதல்கள் பிப்ரவரி இறுதி முதல் ஈரானிய எண்ணெய் சேமிப்பு உற்பத்தி வசதிகள், ஏவுகணை தளங்கள் மற்றும் பலவற்றை குறிவைத்துள்ளன. ஈரான் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல்கள் மற்றும் பிராந்திய எண்ணெய் உள்கட்டமைப்புக்கு எதிரான அச்சுறுத்தல்களுடன் பதிலடி கொடுத்தது. போர் நீடித்தால் மற்ற மையங்கள் மீதான தாக்குதல்கள் குறித்து புரட்சி காவல் படை எச்சரித்துள்ளது. ஒரு பீப்பாய்க்கு $200 எட்டும் விலையின் சாத்தியத்தையும் முன்வைத்துள்ளது. இடையூறுகள் தொடர்ந்தால் விரைவில் நாம் ஒரு பீப்பாய்க்கு $150 காணக்கூடும் என்று கத்தார் மற்றும் பிறர் சமிஞை செய்துள்ளனர். இப்போது இந்த ஸ்பைக் ஏன் மிகவும் பேரழிவு தரக்கூடியது? இது ஒரு முட்டுக்கட்டை புள்ளிக்கு மட்டுமே வருகிறது. ஹோர்முஸ் ஜலசந்தி. இந்த குறுகிய நீர்வழி உலகின் எண்ணெயில் 1/5 பங்கையும் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயுவில் ஒரு பெரிய பகுதியையும் கொண்டு செல்கிறது. பிப்ரவரி 28 சுற்றி ஆரம்ப தாக்குதல்களுக்கு பிறகு போக்குவரத்து பலனளிக்கும் வகையில் முடங்கியுள்ளது. டேங்கர் நகர்வுகள் பல அறிக்கைகளில் ஒரு நாளைக்கு டஜன் கணக்கிலிருந்து 0க்கு அருகில் குறைந்துவிட்டன. ஈரான் கட்டுப்பாடுகளை அறிவித்துள்ளது, பயணிக்க முயற்சித்த கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. மேலும் முழு கடற்படை முற்றுகை இல்லை என்றாலும் அபாயங்கள், ட்ரோன்கள், ஏவுகணைகள், காப்பீடு வெகுவாக உயர்தல், பெரும்பாலான கப்பல் போக்குவரத்துக்கு அதை நடைமுறையில் மூடியுள்ளன. அதனுடன் தெற்கு ஈராக் மற்றும் குர்திஸ்தான் பகுதிகளில் உள்ள எண்ணெய் வயல்கள் மீதான நேரடி தாக்குதல்களை சேர்க்கவும் இது அவுட்புட்டை கணிசமாக குறைத்துள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் குவைத் போன்ற முக்கிய உற்பத்தியாளர்கள் உற்பத்தியை குறைக்க தொடங்கியுள்ளனர், ஏனெனில் எளிதான ஏற்றுமதி பாதை இல்லாததால் சேமிப்பு விரைவாக நிரம்புகிறது. உலகளாவிய தேவை குறையாத நிலையில் வழங்கல் சரிந்து வருகிறது. இது விலைகளை கட்டுக்கடங்காமல் உயர்த்தும் சப்ளை ஷாக்குக்கான டெக்ஸ்ட் புக் உதாரணமாகும். எண்ணெய் இப்படி உயரும்போது முதல் பயம் இன்ஃப்ளேஷன் ஆகும். அதிகரித்த எரிசக்தி செலவுகள் எல்லாவற்றிலும் ஊடுருவுகின்றன. போக்குவரத்து, உற்பத்தி, உணவு உற்பத்தி. முதலீட்டாளர்கள் அதன் பாதிப்பை தவிர்க்க பங்குகளை பீதியுடன் விற்கிறார்கள். ஆசிய சந்தைகளில் இது கொடூரமாக நடப்பதை நாம் பார்த்துள்ளோம். தென்கொரியா சுமார் 8% சரிந்துள்ளது. ஜப்பான் சமீபத்திய அமர்வுகளில் 7% அல்லது அதற்கு மேல். தைவான், ஹாங்காங் மற்றும் சிங்கப்பூரிலும் பெரும் இழப்புகள் ஏற்பட்டுள்ளன. வால் ஸ்ட்ரீட் குறியீடுகளும் 2%க்கும் மேல் சரிந்தன. டோ ஃபியூச்சர்ஸ் கூர்மையாக சரிந்தன.
இது ஒரு தெளிவான சமிக்கை. உலகளாவிய பொருளாதார நிச்சயமற்ற தன்மை அதிகரித்து வருகிறது. இப்போது அதை இந்தியாவுக்கு கொண்டு வருவோம். நமது சந்தைகள் பலத்த அடிபட்டுள்ளன. சென்செக்ஸ் சமீபத்திய நாட்களில் ஆயிரக்கணக்கான புள்ளிகள் சரிந்துள்ளது. ஒரு நாள் அமர்வில் 1700 சரிவுகள் போன்ற அறிக்கைகள் சமீபத்திய உச்சங்களை விட கணிசமாக குறைவாக முடிவடைந்துள்ளது. நிப்டி இதேபோல் நூற்றுக்கணக்கான புள்ளிகளை இழந்து பல மாத குறைந்த அளவை எட்டியுள்ளது. மோசமான வழியை உணரும் துறைகள் எவை? பெட்ரோலியத்துடன் இணைக்கப்பட்ட எதுவும், பெயிண்ட்ஸ், டயர்கள், விமான போக்குவரத்து, ரசாயனங்கள், லாஜிஸ்டிக்ஸ், இவை அனைத்திலும் உள்ளீட்டு செலவுகள் வெடிக்கின்றன. இந்திய ரூபாயும் பெரும் அழுத்தத்தில் உள்ளது. இந்தியா அதன் பெரும்பாலான கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்கிறது. எனவே எண்ணெய்க்கான அதிக டாலர் செலவுகள் என்பது நாம் அதிக வெளிநாட்டு இருப்புக்களை செலவிடுகிறோம் என்று அர்த்தம். ரூபாய் சாதனை குறைந்த அளவிற்கு பலவீனமடைந்துள்ளது. டாலருக்கு எதிராக 92 அளவில் தொட்டுள்ளது. இன்ட்ராடே ஏற்ற இறக்கத்தில் சில அறிக்கைகள் இன்னும் அதிகமாக உள்ளன. அனைவரும் சேஃப் ஹேவன் டாலரை நாடுகின்றனர். இது மேலும் பலவீனப்படுத்துகிறது. வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள் நமது போன்ற வளர்ந்து வரும் சந்தைகளில் இருந்து பணத்தை வெளியே எடுக்கின்றனர். எண்ணெய் அதிகமாகவே இருந்தால் இறக்குமதி செய்யப்பட்ட இன்ஃப்ளேஷனை எதிர்த்து போராட ரிசர்வ் வங்கி விகிதங்களை உயர்த்த வேண்டியிருக்கும். இது வீட்டுக் கடன்கள், கார் கடன்கள், இஎம்ஐகள் அனைத்தையும் அதிக விலையாக்குகிறது. மேலும் வளர்ச்சியை மெதுவாக்குகிறது. இந்தியா முழுவதும் உள்ள குடும்பங்களுக்கு இது பம்புகளில் அதிக எரிபொருள் விலை, மளிகை பொருட்களின் அதிக விலை மற்றும் இறுக்கமான பட்ஜெட்டுகளை குறிக்கிறது. அரசியல் ரீதியாக சொல்லாட்சி நரம்புகளை அமைதிப்படுத்த உதவவில்லை. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இரட்டிப்பாக்கி ஈரானின் நிபந்தனையற்ற சரணடைதலை கோரி அணு அச்சுறுத்தல் அகற்றப்படும் வரை போர் தொடர்கிறது என்று கூறியுள்ளார். அவர் எண்ணெய் விலை உயர்வை நீண்டகால பாதுகாப்புக்கு செலுத்த வேண்டிய சிறிய விலை என்று அழைத்தார். அது தற்காலிகமானது என்று அமெரிக்கா வலியுறுத்துகிறது. ஆனால் தெளிவான வெளியேறும் பாதை இல்லாமல். ஈரானில் புதிய தலைமை, நடந்து வரும் ஏவுகணை பரிமாற்றங்கள், வடக்கில் ஹெஸ்பொல்லா பதட்டங்கள் சந்தைகள் நம்பவில்லை. நிச்சயமற்ற தன்மை பயத்தை வளர்க்கிறது. இதை கண்ணோட்டத்தில் வைக்க கடந்த கால அதிர்ச்சிகளை பற்றி யோசியுங்கள். 1973 எண்ணெய் நெருக்கடி, 2022 உக்ரைன் போர், ஒவ்வொன்றும் ஸ்டாக்ஃப்ளேஷன் அபாயங்கள், அதிக பணவீக்கம், மெதுவான வளர்ச்சியை ஏற்படுத்தியது. இதுவும் ஒத்ததாக உணர்கிறது. ஆனால் ஜலசந்தி மூடல் மற்றும் உற்பத்தி மீதான நேரடி தாக்குதல்களால் பெரிதாக்கப்பட்டுள்ளது. சமாதான பேச்சுவார்த்தைகள் விரைவில் வெளிவராவிட்டால் இராஜதந்திர முயற்சிகள் குறிப்பிடப்பட்டுள்ளன, ஆனால் முடங்கி கிடக்கின்றன. அன்றாட வாழ்க்கை கடினமாகிறது. எரிபொருள் விலைகள், ஆட்டோ ரிக்ஷா கட்டணங்கள் முதல் விமான டிக்கெட்டுகள் முதல் பொதி செய்யப்பட்ட பொருட்கள் வரை அனைத்தையும் உயர்த்துகின்றன. நாம் என்ன செய்ய முடியும்? முன்னேற்றங்களை உன்னிப்பாக கண்காணிக்கவும், முடிந்தால் முதலீடுகளை பல்வகைப்படுத்தவும். தங்கம், டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ், ஆனால் எச்சரிக்கையாக இருங்கள். பீதி விற்பனையை தவிர்க்கவும், ஆனால் அபாயங்களை புறக்கணிக்காதீர்கள். இந்தியாவை பொறுத்தவரை இறக்குமதி செய்யப்பட்ட எரிசக்தி மீதான நமது சார்பு வேகமான புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முயற்சிகளின் தேவையை எடுத்து காட்டுகிறது. ஆனால் அது நீண்ட காலமானது. சுருக்கமாக, இது இனி ஒரு பிராந்திய புவிசார் அரசியல் சண்டை மட்டுமல்ல. இது உலகளாவிய பொருளாதாரத்தின் அடித்தளத்தை உலுக்குகிறது. விரைவான டீஎஸ்கலேஷன் இல்லாமல் எல்லா இடங்களிலும் சாதாரண மக்கள் அதிக செலவுகள் மற்றும் மெதுவான வளர்ச்சியை எதிர்கொள்கின்றனர்.